உப்பு நம்ம சாப்பாட்டுல இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு பொருள். இது இல்லைன்னா எந்த ருசியும் இருக்காது. இந்த உப்பு எப்படித்தான் தயாரிக்கிறாங்கன்னு எப்போதாவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? கடல்ல இருந்து வர்ற உப்புக்கும் பாறையில இருந்து எடுக்கிற உப்புக்கும் வித்தியாசம் இருக்கா? உலகத்துல எப்ப இருந்து உப்பு தயாரிக்க ஆரம்பிச்சாங்கன்னு தெரியுமா? வாங்க எல்லாத்தையும் கொஞ்சம் விரிவா இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல உப்புன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம சாதாரணமா சாப்பாட்டுல போடுறது சோடியம் குளோரைடு அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள். இது சின்ன சின்ன படிகங்களா இருக்கும். இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய வகையான உப்புகள் பூமியில இருக்கு. ஆனா நம்ம சமையலுக்கு பயன்படுத்துறது பெரும்பாலும் இந்த சோடியம் குளோரைடு தான். உலகத்துல உப்பு நிறைய இடங்கள்ல கிடைக்குது. முக்கியமா 2 வழிகள்ல இருந்து எடுக்கிறாங்க. முதல் வழி கடல் நீர், சீ வாட்டர். இதுதான் உலகத்துல உப்பு கிடைக்கிறதுல ரொம்ப முக்கியமான வழி. 2வது வழி நிலத்தடி உப்பு படிவங்கள், அண்டர் கிரவுண்ட் சால்ட் டெபாசிட்ஸ். பல மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி இருந்த கடல், ஏரி எல்லாம் வத்தி போனதுக்கு அப்புறம் அந்த பகுதிகளில் உப்பு பாறைகளா படிஞ்சு போயிருக்கும். இதையும் தோண்டி எடுப்பாங்க. அடுத்துதான் சால்ட் மேக்கிங் ப்ராசஸ பார்க்கலாம். இந்த 2 விதமான மூலப்பொருட்கள்ல இருந்து உப்பை எடுக்கிறதுக்கு சில முக்கியமான முறைகள் இருக்கு. ஒவ்வொன்றையும் கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம். முதலாவது சூரிய ஒளி மூலம் கடல் நீர் ஆவியாக்குதல், சோலார் எவாபரேஷன் ஆஃப் சீ வாட்டர். இதுதான் உலகத்துல உப்பு தயாரிக்கிறதுல ரொம்ப பழமையான மற்றும் அதிகமானோர் பயன்படுத்துற முறை. முக்கியமா வெப்பமான வறண்ட பகுதிகளில் இது ரொம்ப ஈஸியா இருக்கும். இதை எப்படி பண்றாங்கன்னு பார்க்கலாம். உப்பளங்கள் அமைத்தல், பில்டிங் சால்ட் பேன்ஸ். கடற்கரை ஓரங்கள்ல பெரிய பெரிய ஆழம் குறைவான சதுரங்களா நிலத்தை தோண்டி சமப்படுத்துவாங்க. இதுக்குதான் உப்பளங்கள்னு பேரு. இந்த உப்பளங்களை சுத்தி மண் இல்ல அப்படின்னா வேற ஏதாவது வச்சு கரை மாதிரி கட்டுவாங்க. அப்போதான் தண்ணி வெளியில போகாது. அடுத்தது கடல் நீரை நிரப்புதல், ஃபில்லிங் வித் சீ வாட்டர். கடல்ல இருந்து பைப் மூலமா இல்ல அப்படின்னா வேற வழிகள்ல இந்த உப்பளங்களுக்கு தண்ணிய கொண்டு வந்து நிரப்புவாங்க. முதல் கட்ட உப்பளத்துல உப்பு அடர்த்தி கொஞ்சம் கம்மியா இருக்கும். அடுத்தது நீரை ஆவியாக்குதல், எவாபரேட்டிங் தி வாட்டர். சூரிய வெளிச்சம் பட்டு அந்த உப்பளத்துல இருக்கிற தண்ணி மெதுவா ஆவியாகும். காத்தும் அடிச்சா இன்னும் சீக்கிரமா ஆவியாகும். தண்ணி ஆவியாக ஆக உப்போட அடர்த்தி அதிகமாயிட்டே போகும். ஒரே தடவை மொத்த தண்ணியும் ஆவியாகிறதுக்கு பதிலா பல கட்டங்களா இந்த வேலையை செய்வாங்க. முதல் கட்டத்துல மண்ணு, சேறு மாதிரியான தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் அடியில தங்கிரும். அப்புறம் கொஞ்சம் அடர்த்தி அதிகமான தண்ணிய அடுத்தடுத்த உப்பளங்களுக்கு மாத்துவாங்க. ஒவ்வொரு கட்டத்திலையும் வேற வேற கனிமங்கள் படிஞ்சு கடைசியா சுத்தமான உப்பு மட்டும் நமக்கு கிடைக்கும். அடுத்தது உப்பு படிகமாக்கல், சால்ட் கிறிஸ்டலைசேஷன். தண்ணி நல்லா ஆவியாகி ஒரு குறிப்பிட்ட அடர்த்தி அடைஞ்சதும் உப்பு படிகங்களா உப்பளத்துல படிய ஆரம்பிக்கும். இது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். வெள்ளை வெள்ளையா உப்பு நிறைஞ்சு இருக்கும். ஃபைனலா உப்பை அறுவடை செய்தல், ஹார்வெஸ்டிங் தி சால்ட். உப்பு நல்ல படிகமானதுக்கு அப்புறம் தொழிலாளர்கள் அதை கையாலையோ இல்ல அப்படின்னா சின்ன சின்ன இயந்திரங்கள் மூலமாவோ சேகரிப்பாங்க. சேகரிச்ச உப்பு ஒரு இடத்துல குவியல் குவியலா போட்டு வச்சு அதுல இருக்கிற ஈரப்பதம் போற வரைக்கும் காய வைப்பாங்க. சில நேரங்கள்ல இந்த உப்பை இன்னும் சுத்தப்படுத்துவாங்க. அதுல இருக்கிற வேற கனிமங்கள், அழுக்குகள் எல்லாம் நீக்கிறதுக்காக சில வேதி முறைகளை பயன்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் தான் இது நம்ம வீட்டுக்கு பொடி உப்பா வருது. செகண்ட் மெத்தட் சுரங்கங்கள்ல இருந்து உப்பு வெட்டி எடுத்தல், மைனிங் ராக் சால்ட். சில பகுதிகளில் நிலத்துக்கு அடியில உப்பு பாறைகள் பெரிய பெரிய அடுக்குகளா இருக்கும். இதையெல்லாம் சுரங்கம் வச்சு தோண்டி எடுக்கிறாங்க. இந்த உப்புக்கு கல் உப்புன்னு பேரு. இதை எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். முதல்ல சுரங்கம் தோண்டுதல். நிலத்துக்கு அடியில இருக்கிற உப்பு பாறைகளை அடையறதுக்காக ஆழமான சுரங்கங்களை தோண்டுவாங்க. இது நிலக்கரி சுரங்கம் தோன்ற மாதிரியே இருக்கும். வெட்டி எடுக்கிறதுக்காக இவங்க வெடிபொருட்களை கூட பயன்படுத்துவாங்க. அடுத்ததா உப்பு பாறைகளை வெட்டி எடுத்தல், எக்ஸ்ட்ராக்டிங் ராக் சால்ட். சுரங்கத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் பெரிய பெரிய இயந்திரங்களை பயன்படுத்தி உப்பு பாறைகளை வெட்டி எடுப்பாங்க. இந்த உப்பு பாறைகள் ரொம்ப உறுதியா இருக்கும். அடுத்ததா நொறுக்குதல் மற்றும் அரைத்தல், கிரஷிங் அண்ட் கிரைண்டிங். வெட்டி எடுத்த உப்பு பாறைகளை பெரிய பெரிய இயந்திரங்கள்ல போட்டு சின்ன சின்ன துண்டுகளா நொறுக்குவாங்க. அதுக்கப்புறம் அதை அரைச்சி பொடி உப்பா மாத்துவாங்க. அடுத்துதான் சுத்திகரிப்பு, ரிஃபைனிங். சில நேரங்கள்ல இந்த உப்பையும் சுத்தப்படுத்துவாங்க. ஏன்னா உப்பு பாறைகள்ல வேற கனிமங்களும் கலந்திருக்க வாய்ப்பு இருக்கு. சுத்திகரிப்பு செஞ்சா நல்ல வெள்ளை உப்பா கிடைக்கும். ஃபைனலா விற்பனைக்கு அனுப்புதல், பேக்கேஜிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். சுத்திகரிச்ச உப்பை பாக்கெட்டுகள்ல போட்டு அடைச்சு கடைகள்ல விற்பனைக்கு அனுப்புவாங்க.
கல்லுப்பை அப்படியே பெரிய பெரிய துண்டுகளாகவும் சில நேரம் விற்பனைக்கும் வைப்பாங்க. மூன்றாவது மெத்தட் வெற்றிட ஆவியாக்குதல் முறை, வேக்யூம் எவாபரேஷன். இது கொஞ்சம் நவீனமான முறை. இதுல கடல் தண்ணீரையோ இல்ல அப்படின்னா நிலத்தடி உப்பு தண்ணீரையோ பயன்படுத்துவாங்க. இதை எப்படி பண்றாங்கன்னு பார்க்கலாம். முதல்ல உப்பு நீரை சேகரித்தல், கலெக்டிங் பிரைன். நிலத்தடியில இருந்து உப்பு கரைஞ்ச தண்ணியை எடுப்பாங்க. இல்ல அப்படின்னா கடல் தண்ணீரை சுத்திகரிச்சு அடர்த்தி அதிகமாக்குவாங்க. இந்த உப்பு தண்ணீரை தான் பிரைன்னு சொல்லுவாங்க. அடுத்ததா வெற்றிட கலன்களுக்கு அனுப்புதல், பம்பிங் இன்டு வேக்யூம் பேன்ஸ். இந்த உப்பு தண்ணீரை பெரிய பெரிய மூடிய கலன்களுக்கு அனுப்புவாங்க. இந்த கலன்களுக்குள்ள காற்றோட அழுத்தம் ரொம்ப குறைவா இருக்கும். அடுத்தது நீரை கொதிக்க வைத்தல், பாயிலிங் தி வாட்டர். குறைவான அழுத்தத்துல தண்ணி சீக்கிரமா கொதிக்கும். அதனால குறைவான வெப்பத்திலேயே தண்ணீரை ஆவியாக்க முடியும். தண்ணி ஆவியாக ஆக உப்பு படிவங்களா படியும். இந்த முறையில ரொம்ப சுத்தமான சின்ன சின்ன படிகங்களா உப்பு கிடைக்கும். இதுக்கு அப்புறமா படிகமான உப்பை மைய விளக்கு எந்திரத்துல போட்டு தண்ணீரை ஃபுல்லாவுமே பிரிச்சு எடுப்பாங்க. ஃபைனலா ஈரப்பதம் இல்லாம உப்பை நல்லா உலர வச்சு பாக்கெட்டுகள்ல அடைச்சு விற்பனைக்கு அனுப்புவாங்க. இந்த முறையில தயாரிக்கிற உப்பு ரொம்ப சுத்தமா இருக்கும். அடுத்ததா உலகில உப்பு தயாரிப்பு எப்ப தொடங்கியதுன்னு பார்க்கலாம். உப்பு தயாரிப்பு எப்ப ஆரம்பிச்சுன்னு சரியா சொல்ல முடியாது. ஆனா இது ரொம்ப பழமையான தொழில்கள்ல ஒண்ணுன்னு தொல்லியல் ஆய்வுகள் சொல்லுது. மனுஷங்க உப்புங்கிற ருசிய கண்டுபிடிச்சதுல இருந்து அதை தயாரிக்கவும் சேமிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. கிமு 6000வது ஆண்டுல ருமேனியால உப்பு தண்ணீரை கொதிக்க வச்சு உப்பு எடுத்ததுக்கான தடயங்கள் கிடைச்சிருக்கு. இதுதான் உலகத்துல உப்பு தயாரிச்சதுக்கான மிக பழமையான ஆதாரம்னு சொல்றாங்க. கிமு 3000த்துல சீனால உப்பு ஏரிகள்ல இருந்து உப்பு எடுத்ததுக்கான பதிவுகள் இருக்கு. அவங்க உப்பு வணிகமும் செஞ்சிருக்காங்க. அத மாதிரி பண்டைய எகிப்தியர்களும் உணவை பதப்படுத்தவும் மத சடங்குகளுக்கும் உப்பு பயன்படுத்தி இருக்காங்க. அவங்களும் கடல் தண்ணீரை ஆவியாக்கி உப்பு தயாரிச்சிருக்காங்க. ரோமானியர்களும் உப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. அவங்க ராணுவ வீரர்களுக்கு சம்பளத்துக்கு பதிலா உப்பை கொடுத்திருக்காங்க. சால்ட்ங்கிற வார்த்தையில இருந்துதான் சம்பளம், அதாவது சேலரிங்கிற வார்த்தையே வந்துச்சுன்னு சொல்றாங்க. அவங்களும் உப்பு வயல்களை வச்சு உப்பு தயாரிச்சிருக்காங்க. இந்தியாலயும் உப்பு தயாரிப்பு ரொம்ப பழமையானது. சிந்து சமவெளி நாகரிகத்துல உப்பு பயன்படுத்துறதுக்கான அடையாளங்கள் இருக்கு. காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகம் பண்ணது உப்போட முக்கியத்துவத்தை உலகத்துக்கு உணர்த்துச்சு. இங்கேயும் கடல் தண்ணீர் ஆவியாக்கியும் பாறை உப்பை எடுத்தும் உப்பு தயாரிச்சிருக்காங்க. ஆக மொத்தம் உப்பு தயாரிப்பு மனுஷங்களோட நாகரிகத்தோட பின்னி படைஞ்ச ஒரு விஷயம். பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே மனுஷங்க உப்பு தயாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு இதுல இருந்து தெரியுது. காலப்போக்கில் தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் அடிப்படையான முறைகள் இன்னமும் பயன்பாட்டுல தான் இருக்கு. அடுத்ததா உப்போட வகைகளை பார்க்கலாம். நம்ம சாதாரணமா பயன்படுத்துற பொடி உப்பு இல்லாம இன்னும் நிறைய வகையான உப்புகள் இருக்கு. ஒவ்வொன்றும் அதோட சுவை, நிறம், கனிமச்சத்துல வித்தியாசங்கள் இருக்கு. இதுல சில முக்கியமான வகைகளை இப்போ பார்ப்போம். சாதாரண உப்பு, டேபிள் சால்ட். இதுதான் நம்ம வீட்டுல தினமும் பயன்படுத்துறது. இது பெரும்பாலும் கடல் தண்ணீர் ஆவியாக்கியோ இல்ல அப்படின்னா உப்பு பாறைகளை அரைச்சோ தயாரிக்கிறாங்க. இதுல அயோடின் சத்து சேர்த்திருப்பாங்க. கல்லுப்பு, ராக் சால்ட் இல்ல அப்படின்னா ஹலைட். இது நிலத்தடியில இருந்து வெட்டி எடுக்கப்படுற பெரிய பெரிய உப்பு படிகங்கள். இதுல வேற கனிமங்களும் கலந்திருக்கலாம். இந்துப்பு, ஹிமாலயன் பிங்க் சால்ட். இது பாகிஸ்தான்ல இருக்கிற உப்பு சுரங்கங்கள்ல இருந்து எடுக்கப்படுது. இதுல இரும்பு சத்து அதிகமா இருக்கிறதுனால இளஞ்சிவப்பு நிறத்துல இருக்கும். இதுல நிறைய கனிம சத்துகள் இருக்குன்னு சொல்றாங்க. கருப்பு உப்பு, பிளாக் சால்ட் இல்ல அப்படின்னா காலா நமக். இது இந்தியாலயும் பாகிஸ்தான்லயும் தயாரிக்கப்படுகிற ஒரு வகை உப்பு. இதுல கந்தகம் கலந்திருக்கிறதுனால ஒரு வித்தியாசமான வாசனையும் சுவையும் இருக்கும். இது செரிமானத்துக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. ஃப்ளூர் டீசல். இது பிரான்ஸ்ல கையால அறுவடை செய்யப்படுகிற ஒரு வகை கடல் உப்பு. இது ரொம்ப மெல்லிய படிகங்களா இருக்கும். இது விலை கொஞ்சம் அதிகமா இருக்கும். கிரேஸ் சால்ட் அல்லது செல் கிரேஸ். இதுவும் பிரான்ஸ்ல இருந்து அறுவடை செய்யற கடல் உப்பு. இது கொஞ்சம் ஈரப்பதமா சாம்பல் நிறத்துல இருக்கும். ஒவ்வொரு வகை உப்புக்கும் ஒரு தனித்துவமான சுவையும் மனமும் இருக்கு. அதனால சில உணவுகள்ல குறிப்பிட்ட வகை உப்பை போட்டா அந்த உணவோட ருசியே மாறிடும். இன்னைக்கு உலகத்துல பல மில்லியன் டன் உப்பு ஒவ்வொரு வருஷமும் தயாரிக்கப்படுது. சீனா, அமெரிக்கா, இந்தியா மாதிரியான நாடுகள் உப்பு உற்பத்தியில முன்னணியில இருக்கிறாங்க. தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் சூரிய ஒளி மூலம் உப்பு தயாரிக்கிற முறை இன்னமும் ரொம்ப முக்கியமானதா இருக்கு. அதே நேரத்துல சுரங்கங்கள்ல இருந்து உப்பு எடுக்கிறதும் நவீன ஆவியாக்குதல் முறை
முறைகளும் அதிகமா பயன்பாட்டுல இருக்கு. உப்பு வெறும் சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லாம நிறைய தொழிற்சாலைகளிலையும் வேதிப்பொருட்கள் தயாரிக்கவும் பயன்படுது. அதனால உப்போட தேவை எப்பவுமே இருந்துட்டே இருக்கு. உப்பு தயாரிக்க முறை ரொம்ப பழமையானதா இருந்தாலும் அது நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்கு. கடல் தண்ணீரை ஆவியாக்குறதுல ஆரம்பிச்சு நிலத்தடி சுரங்கங்கள்ல இருந்து வெட்டி எடுக்கிறது வரைக்கும் ஒவ்வொரு முறையும் ஒரு தனித்துவமான வரலாறு இருக்கு. விதவிதமான உப்புகள் நம்ம உணவுக்கு ருசியையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்குது. இனிமே நீங்க உப்பு பாக்கெட்டை எடுக்கும் போது அது எப்படி உங்க கைக்கு வந்துச்சுன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இது போல மேலும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை அறிய எங்களுடைய நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. பை பை.